லோகா சாப்டர் 1 ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு மலையாள திரைப்படம். மலையாள படத்தில் ஒரு சூப்பர் ஹீரோ சூப்பர் உமன் கான்செப்ட்ல வெளிவந்த ஒரு திரைப்படம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சினிமால ஒரு ப்ராப்பரான சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல வெளிவந்த ஒரு திரைப்படம்னா ஃபர்ஸ்ட் அது கிரிஷ் மட்டும்தான். அதுக்கு அடுத்து மின்னல் முரளி வந்துச்சு. அதை விட தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு படத்தை நாங்கள் மீண்டும் எடுக்கிற பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோகா படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ லோகா சாப்டர் 2க்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படமே வர்த்தக ரீதியா ஒரு மிகப்பெரிய வெற்றி. உலக அளவில் அதிக வசூல் வந்த ஒரு மலையாள திரைப்படம் அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் இந்த படம் தான் பண்ணியிருக்கு. டாப் 10ல இந்த படம் தான் இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கு. வேர்ல்டு வைடு 300 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்டு இந்த படம் பண்ணியிருக்கு. இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸ் நம்ம ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. ஹாட் ஸ்டார்ல எப்படா ஸ்டீம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. தீபாவளிக்கே பிளான் பண்ணாங்க. ஆனா இந்த படம் இன்னும் நல்லா தியேட்டர்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரம் தள்ளி வைங்க அப்படின்ற மாதிரி படத்தரப்புல ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த படத்தை தள்ளி வச்சிட்டாங்க. அக்டோபர் 31 தான் இந்த படம் ஹாட் ஸ்டார்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஹாட் ஸ்டார் தரப்புல அதுக்கு அடுத்து அபிஷியல் அப்டேட், நாங்க தான் அந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் வாங்கியிருக்கோம், கூடிய சீக்கிரம் ஸ்டீம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, கமிங் சூன் சொல்றீங்களே, எப்பதான் வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அதனுடைய அபிஷியல் அப்டேட் வந்துருச்சு. லோகா சாப்டர் 1 ஜியோ ஹாட் ஸ்டார்ல அக்டோபர் 31 ஸ்டீம் ஆக போகுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு 5 லாங்குவேஜ்ல இந்த படத்தை இப்போ ஸ்டீம் பண்ண போறாங்க. ஆனா ரசிகர்களுக்கு ஒரே ஒரு ஏமாற்றம், ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்தில் வர எல்லா மலையாள படத்தையுமே நம்ம ஹாட் ஸ்டார் தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பா இருக்கு போல இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட இந்த படத்தோட ரைட்ஸ் வித்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற வழி இல்லை, வித்து முடிச்சுட்டாங்க. ஹாட் ஸ்டார் இந்த படத்தை வாங்கி முடிச்சுட்டாங்க. அக்டோபர் 31 ஹாட் ஸ்டார்ல வரப்போகுது. 5 லாங்குவேஜ்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு 5 மொழிகளில் எக்ஸ்க்ளூசிவா ஜியோ ஹாட் ஸ்டார்ல இன்னும் ஒரு வாரத்துல ஸ்டீம் ஆக போகுது. அக்டோபர் 31. ஸோ இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஸ்டீம் ஆனதுக்கு அப்புறம் ஹாட் ஸ்டார்ல பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா அக்டோபர் 31 ஹாட் ஸ்டார்ல வரப்போகுது. வெயிட் பண்ணி பாருங்க.